ராஜா ஒருவரே. பைபிள் அவண்ணமாய்த்தான் சொல்லுகிறது. ராஜா ஒருவரே, அவர் ஒருவரே ராஜா. கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவரே கர்த்தர். தேவன் ஒருவரே, தேவன் அவர் ஒருவரே. இந்த பூமியிலே எங்களுக்கு 1000 ராஜாக்களை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கை தேசத்தில் எங்களுக்கு இலங்கைக்கு ஒரு ராஜா, இந்தியாவுக்கு ஒரு ராஜா, லண்டனுக்கு வந்தால் ஒரு ராஜா. ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஒவ்வொரு ராஜாக்களை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களிலே கூட ஒரு தேசத்துக்கு ராஜா, அந்த சிற்றரசர்கள் என்று சொல்லி அந்தந்த மாநிலங்களுக்கு குறுநில மன்னர்கள் என்று சொல்லி எத்தனையோ ராஜாக்கள் இந்த பூமியிலே சொல்லப்படுகிறார்கள். ஆனால் நித்திய ராஜா, அழியாத ஒரே ராஜா, சர்வ வல்லமையுள்ள ராஜா என்று சொல்லி கர்த்தருக்கு நாமங்கள் கொடுக்கப்படுகிறது, கர்த்தருக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலும் எனக்கு அதிகமாக விருப்பமான காரியம் ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை பேசுவது எனக்கு சரியான விருப்பம். நான் அதிக தடவை அவைகளை பேச நான் விருப்பப்பட்டிருக்கிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, ஒரு காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதுவும் நீர் பேசின காரியத்தை குறித்து ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர்களை கேட்பேன், ஆண்டவரே நான் அவைகளை பேச என்று. ஆனால் எனக்கு இந்த முறை இருதயத்தில் இவ்வளமாய் தோன்றுகிறது, ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன், நீர் சொன்ன காரியங்களை நான் சொல்ல, எவைகளை நான் சொல்ல என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே நான் அந்த நினைத்த போது என்னுடைய இருதயத்திலே தோன்றின காரியம், ஒருவன் இயேசுவை காண ஆசையாயிருந்தான். அந்த காரியத்தை குறித்து பேச என்னுடைய இருதயத்திலே ஒரு சிந்தை உண்டானது. அதை நான் இந்த இடத்திலே கொஞ்சம் அதை குறித்து தியானிப்போம் என்று சொல்லி, அது எனக்கும் பலனாய் இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கும் போது நான் சொல்லுவதுண்டு, அது முதல் எனக்கு ஜீவனாயிருக்கட்டும், முதல் எனக்கு அது விடுதலையாயிருக்கட்டும், அது பிறகு நான் மற்றவர்களுக்கும் சொல்லும் போது அது அவர்களுக்கு ஜீவனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும் என்று சொல்லி. அப்ப இந்த சந்தர்ப்பம் என்னென்று சொன்னால், ஒரு மனுஷன் குள்ள மனுஷன் இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்க ஆசையாக இருக்கிறான். ஆனால் அவனோ குள்ள மனுஷனா இருந்தபடியினால் கூட்டமும் நெடுக இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருப்பதனால் அவனாலே கிறிஸ்துவை காண முடியவில்லை. ஆனால் அவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய இருதயத்தில் நினைக்கிறான், நான் இயேசுவை காண வேண்டும். அவனுக்கு இயேசு யார் என்று தெரியாது, அவன் உருவத்திலும் காணல, ஆனால் அவரை அவன் அறியல்ல. ஆனால் அவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை கேள்விப்படுகிறான். ஆனால் அவனை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அப்ப விரும்பினபடியினால் இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக வருகிறார், இந்த வழியாலே தான் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் பார்க்கிறான், எஸ் இந்த வழியாலே வருகிறார், அதிலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திலே நான் ஏறினேனால் அவரை பார்க்க முடியும் என்று அவனுடைய இருதயத்திலே ஒரு சிந்தை வருகிறது. அவன் உடனே ஓடி சென்று மற்றவர்கள் அந்த வழியை வந்து மறைக்க முதலோ அல்லது அதை தடைப்படுவதற்கு முன்பு அவன் ஓடி சென்று அந்த மரத்திலே ஏறி அவன் இயேசுவை பார்க்க அவர் வரும் வரை அவன் காத்திருக்கிறான். அவன் இயேசுவை காண ஆசையாய் இருக்கிறான். அந்த வார்த்தை இவனமாய் தொடங்குகிறது. லூக்கா 19வது அதிகாரம். இந்த லூக்கா என்பவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், அப்போஸ்தலர்களில் ஒருவர். அதைவிட அவர் இந்த உலகம் விரும்புகிற மாதிரி அவர் ஒரு டாக்டர். டாக்டர் என்றாலே எங்களுக்கு தெரியும், ஸோ அவரோட மேன்மைக்குரியவர், கனத்துக்குரியவர். அவர் சொன்னால் உண்மையாயிருக்கும் என்றே பகடியாய் சொல்லுவார்கள். அப்போ அந்த டாக்டரான லூக்கா எழுதுகிறார், அவர் எரிகோவில் பிரவேசித்த போது 19வது அதிகாரம், அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமான சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனா இருந்தபடியினால் கூட்டத்தாரில் அவரை காண முடியவில்லை. அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவன் இயேசுவை பார்க்க விரும்பினதோடு நின்று விடல, அவன் இயேசுவை பார்ப்பதற்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். அதோடு கூட அந்த
இடத்திலே தான் இயேசுவை பார்ப்பதற்கு தனக்கு துணையாய் இருக்கத்தக்கதாய், உதவி செய்யத்தக்கதாய் அந்த மரத்தை தேடுகிறான். அந்த இடத்திலே அந்த மரம் அவனுக்கு கிறிஸ்துவை காண்பதற்கு உதவி செய்தது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கிறிஸ்துவை காண்பதற்கு, கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு எத்தனையோ பேர் போராடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் உதவி செய்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்விலும் நான் இலங்கையில் இருந்தபோது, நான் கொழும்பில் இருந்தபோது, பிறகு நான் லண்டனில் இருந்தபோது, பிறகு லண்டனில் மில்டன் கிங்ஸ் என்ற இடத்திலே இருந்தபோது, நான் லண்டன் வேறு போல்தப்ஸ்டோன் என்ற பட்டணத்தில் இருந்தபோது எத்தனையோ முறை, எத்தனையோ தரம் என்னை கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து செல்ல எத்தனையோ பேர் விரும்பினார்கள். கிறிஸ்துவை காட்டும்படி எனக்கு முற்பட்டார்கள். ஆனால் நானும் கிறிஸ்துவை தேடவில்லை. ஆனால் பின்பு நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன், தேடினேன். ஆனால் இந்த சகேயு என்றால் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவரை பார்க்க வகை தேடினான். அப்படி பார்க்க வகை தேடின போது இயேசு கிறிஸ்து அவரை காண்கிறார். இயேசு அந்த இடத்திலே 5வது வசனம் 19வது லூக்கா 19:5, இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் கிறிஸ்துவை தேடுகிறான், பார்க்க ஆசையா இருக்கிறான், வருகிறான். ஆனால் கிறிஸ்து அவனை சந்திக்க விரும்புகிறார். சரி, அவன் பார்க்கிறான் என்று அவன் பார்க்கட்டும் என்று அவர் அவனை தாண்டி போகவில்லை. அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போகவில்லை. அவர் அந்த இடத்திலே நின்று தன்னை அவருக்கு முழுமையுமாய் காண்பிக்கும்படிக்கு, நீ இறங்கி வா, நான் இன்று உன்னுடனே தங்க வேண்டும் என்கின்றார். அவனுடைய வீட்டிலே தங்கும்படிக்கு கிறிஸ்து விரும்புகிறார். இல்லை என்னவென்றால், எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் கிறிஸ்து எல்லாருடைய வீட்டுக்கும் போகல. ஆனால் அவனோ கிறிஸ்துவை பார்க்க விரும்பினான். கிறிஸ்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நாங்களும் அதே போலதான் இந்த பூமியிலே கிறிஸ்துவை காண வேண்டும், அல்லது அறிய வேண்டும், அல்லது பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி நாங்கள் அவரை தேடுவோமானால் நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அவரோடு வாழ முடியும், அவரோடு காண முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து எங்களோடு வந்து தங்க போதுமானவராய் இருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார், அவரை ஆவியாய் இருக்கிறார், அவரை ஜீவனாய் இருக்கிறார். அதனாலே தான் நாங்கள் சொல்லுகிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று திரியக தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எவ்வண்ணமாய் தன்னுடைய கிரிகையை செய்ய விரும்புகிறாரோ அவ்வண்ணமாய் அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை ஏன் இப்படி என்று சொல்லி யாரும் கேட்டுவிட முடியாது. ஏனென்று சொன்னால், அவரை, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவரே சர்வ வல்லமையுள்ள ராஜா. நாங்கள் இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால், 8வது வசனத்திலே சகேயு சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளை தனியாக தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். 9வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் வந்திருக்கிறான் என்றார். ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்றார். இதிலே நான் கண்டுகொண்ட விஷயம் என்னென்றால், ஒருவன் உண்மையாய் கிறிஸ்துவை தேடினால் கிறிஸ்து அவனுக்கு வெளிப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
இந்த பூமியிலே நாங்கள் ஐஸ்வர்யத்தை தேடினால் நாங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளுவோம். நாங்கள் ராஜாக்களை தேடி போனால் ராஜாக்கள் எங்களோடு வரமாட்டார்கள். நாங்கள் தேடுகிறோம் என்று கேள்விப்பட்டா கூட இவர் யார் என்னை தேடுவதற்கு என்று சொல்லி ராஜாக்கள் வரமாட்டார்கள். பெரிய பெரிய ஆட்கள் யாரா இருந்தாலும் நாங்கள் அவரை சந்திக்க விரும்பினா அவர்கள் சொல்லுவார்கள், நீ பிறகு வந்து பார், அப்படி வந்து பார், இப்ப வந்து பார், பேர்ந்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சில வேளையிலே பார்க்க முடியாமல் கூட போய்விடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னை பார்க்க விரும்பினவனுக்கு தன்னை வந்து வெளிப்படுத்துகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், உனக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் அவரோடு கூட நடப்போமானால், நாங்கள் அவரோடு கூட வாழ்வோமானால் ரட்சிப்பு எங்களுக்கு நிரந்தரமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஒவ்வொரு தரம் சொல்லும் போது சில பேர் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், சில பேர் அதை அசட்டையாய் விட்டு விடுகிறார்கள். ஆனால் அதை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். அதே போலதான் அந்த சகையும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவரை பார்க்க அறிய வகை தேடினான். இயேசு கிறிஸ்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவன் உண்மையாய் கிறிஸ்துவை தேடினால் அவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் அழகாய் பார்க்கலாம் 5வது வசனத்திலே, சகையுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நீ என்னை தேடி என்னை காண நீ ஆசைப்பட்டு அவ்வளவு தூரத்திலே நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் அருகில் வா, நீ என்னிடத்தில் வா, நீ என்னுடனே வா, நீ எனக்கு நான் உன்னோடு கூட உட்கார விரும்புகிறேன். ஒரு தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ராஜா கடவுளாய் வந்து பார்க்க விரும்பின மனுஷனுக்கு வந்து சொல்லுகிறார், நீ இறங்கி வா. அதுதான் நான் கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒருவன் வாரச் சொல்லி அவன் ஒருவன் என்னிடத்தில் வந்தால் நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் என்னை உண்மையாய் தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எரேமியா அதிகாரத்திலே 29வது அதிகாரம் எரேமியா 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நாங்கள் கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். நானும் ஒரு காலத்திலே கிறிஸ்துவை தேடினவனும் தேடாதவனுமாய்த்தான் நான் இருந்தேன். இலங்கையிலே இருந்தபோது ஜுத்வா கிரைஸ்டுக்கு நான் போவேன். அங்கு நான் கிறிஸ்துவை தேடினதற்கு வேறு காரியங்கள் உண்டு. சுயநலங்களின் நிமித்தம், எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதின் நிமித்தம் நாங்கள் சில வேளைகளில் கிறிஸ்துவிடத்திலே வருகிறோம். ஆனால் கிறிஸ்துவோ நித்திய ஜீவனை கொடுக்க விரும்பினவராக இருந்தார். ஆனால் நான் அந்த நாட்களிலே கிறிஸ்துவை அறிந்துவிடவில்லை, கிறிஸ்துவும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவை தேடினது என்னுடைய சுய நோக்கத்திற்காகவே தவிர நான் கிறிஸ்துவை தேடவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இப்ப நாங்கள் கிறிஸ்துவை அவர் விரும்புகிற விதமாய் நாங்கள் தேட வேண்டும். கிறிஸ்துவை நாங்கள் விரும்புகிற விதமாயோ அல்லது எங்களுக்கு விரும்புகிற விதமாயோ அல்லது நாங்கள் விரும்புகிற காரியங்களை நிறைவேறும் பண்ணுமாயோ நாங்கள் கிறிஸ்துவை தேடக்கூடாது. கிறிஸ்துவை கிறிஸ்து ஒவ்வொன்றுமாய் தேட விரும்புகிறாரோ ஒவ்வொன்றுமாய் நாங்கள் தேடும் போது நாங்கள் அவரை கண்டுகொள்ள முடியும். சாதாரணமாக இந்த உலக வழக்கமும் அப்படித்தான். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியா இருக்கட்டும், தகப்பன் பிள்ளையா இருக்கட்டும், சகோதரன் சகோதரியா இருக்கட்டும், அவர்களுக்கு பிரியமானபடி நடக்கும் போதுதான் அவர்களும் தங்களுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள்.
ஒருவர் ஒருவரை நேசிக்கும் போது கூட அவருடைய விருப்பத்தை கண்டு செய்து அவரை நேசிக்கத்தான் விரும்புகிறார்களே தவிர எங்களுடைய விருப்பத்தை அவர்களுக்கு செய்தால் அவர்கள் நேசிப்பார்கள் என்று யாரும் இந்த பூமியில செய்கிறதில்லை. ஆனால் அதே போலதான் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை அறிந்து அவரை எப்படி நாங்கள் தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவ்வளமாய் நாங்கள் தேடும் போது அவரை நாங்கள் கண்டுவிடுகிறோம். அதனாலே தான் கிறிஸ்து சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் நீங்கள் தேடுவீர்களானால் என்னை கண்டுகொள்ளுங்கள். அப்படி நீங்கள் என்னை தேடும் போது 14வது வசனம் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனத்தில் நீங்கள் உண்மையாய் தேடுங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 29:14வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு காணப்படும் எல்லாமே சிறையிருப்பு தான். சகலமுமே எங்கள் வாழ்விலே காணப்படுகிற சகல போராட்டமுமே ஒரு சிறையிருப்பு தான். நாங்கள் அப்படி எங்களுடைய வாழ்விலே காணப்படுமானால் அவைகளையும் அவர் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உண்மையாய் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை தேடும் போது, உண்மையாய் தேடும் போது எங்கள் சிறையிருப்பெல்லாம் போய்விடும். ஏனென்றால் நாங்கள் அவரோடு கூட அவருக்குள்ளே போய்விடுகிறதினால் உலகத்தை குறித்ததான கவலை இராது. ஆனால் நாங்கள் மீண்டும் உலகத்துக்குள்ளே வருவோமானால் மீண்டும் அந்த கவலை, அந்த சிறையிருப்பு எங்களை தொடரும். ஏனென்றால் எங்களுடைய சிந்தை, பார்வை, செயல் எல்லாம் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் வந்து விடுகிறது. எங்களுடைய வாழ்வு ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடக்க விரும்புகிறான் என்றால் இருதயத்தை அவர் அறிவார். நாங்கள் போராட தேவையில்லை. நான் எப்படி கர்த்தரை வெளிப்படுத்துவது, நான் முழு இருதயத்தோடு தேடுவது அவருக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் கஷ்டமில்லை, கடினம் இல்லை. அவர் சகலதும் அறிந்தவர். உள்ளந்திரியங்களினுடைய சகலவற்றை, அதாவது ஒரு மனுஷனுக்கு நாவிலே சொல் பிறவா முன்பே, அவனுடைய இருதயத்திலே, சிந்தையிலே, நினைவிலே, செயல் எல்லாம் தோன்றுகிறதற்கு முன்பே அவைகளை அறிகிற கர்த்தராய் இருக்கிறார். இப்போ ஒருவன் உண்மையாய் அவரை தேடும் போது அவனுக்கு அவனுடைய இருதயத்தை காண்கின்ற தேவன் அவருக்கு வெளிப்பட போதுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கடவுளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. ஆனால் யோவான் 14வது அதிகாரத்தில் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார், அதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால் 19வது யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறதினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி, பூமியிலே வாழ்ந்த கிறிஸ்துவை அவர்கள் உண்மையாய் தேடினார்கள், அவருடைய வசனத்தை விரும்பினார்கள். அவருக்கு பின்னாலே அந்த அப்போஸ்தலர்கள் சென்றார்கள். அவரை அன்றி வேறு இல்லை என்று சொல்லி வாழ்ந்தார்கள். அவருடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள், அவர்கள் செய்தார்கள். ஏன், தங்களுடைய வாழ்வையை கூட ஒப்படைத்தார்கள். அவருக்காக தங்களை மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த பூமியின் ஆசா பாசங்கள் சகலவற்றையும் வெறுத்து அவருக்கு பின்பாக சென்றார்கள். அந்த சென்றவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழப் போகிறேன், நான் பிதாவின் இடத்துக்கு போக போகிறேன். இந்த உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று. பாருங்க, எப்படி ஒரு அதிகாரம் இருந்தால் அவர் சொல்ல முடியும், உலகம் என்னை காணாது ஆனால் நீங்க என்னை காண்பீர்கள் என்று சொல்லி.
அவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நான் உலகத்தில் இருக்கையில் நீங்கள் என்னோடு கூட இருந்தபடியினால், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டபடியினால், நீங்கள் என்னோடு கூட இருந்தபடியினால், என் வார்த்தைகளை நீங்கள் கேட்டபடியினால், நான் இந்த பூமியில இருந்து போனாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி, அதற்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, மரித்து உயிர்த்தெழுந்த நித்திய ஜீவனை காண்பார்கள். மற்றதொன்று, அவருடைய கண்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். தேவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விதண்டாவாதம் பண்ணுகிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் அவன் அவரை அறிவான். அவன் சொல்லுவான், எஸ், நான் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன் என்று சொல்லி. இவன் என்னை கேட்டால் கூட நான் சொல்லுவேன், நான் அவரை சரீர பிரகாரமாய் நான் காணவில்லை. இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பு பூமியிலே நடந்து தெரிந்த கிறிஸ்துவை நான் காணவில்லை. ஆனால் கிறிஸ்துவை நான் கண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை நான் கண்டபடியினால் தான் நான் இந்த இடத்திலே நான் நிற்கிறேன். அப்ப நாங்கள் அவரை முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே முழுமையாய் அன்பு கூர்ந்து நாங்கள் அவரை தேடுவோமாக, நாங்கள் அவரை கண்டுகொள்ளுவோம். 14வது 20வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:20, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்த நாட்களில் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவை நாங்கள் அறிகின்ற நாளிலே, கிறிஸ்துவை நாங்கள் அறிகின்ற நாளிலே, கிறிஸ்துவோடு வாழ்கின்ற நாளிலே எங்களுக்கு தெரியும் கிறிஸ்து பிதாவிலே இருக்கிறார், கிறிஸ்து எங்களிலே இருக்கிறார், நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி. ஒரு மனுஷனுடைய வாழ்விலே நிறைய காரியங்கள் அவனுடைய வாழ்விலே வந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்விலே வந்தால் அவர் போக மாட்டார். அவன் அவரை விட்டு போகும் வரைக்கும். இயேசுவில் கடவுளை கண்டவன். நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவில் கடவுளை கண்டவன், கடவுளை தேடுகிறவர்களை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவில் கடவுளை கண்டவன் வேறு இடத்தில் கடவுளை தேட மாட்டான். இயேசுவை தேடுவான். ஏனெனில் இயேசுவே தேவன். அவன் இயேசுவை அறிந்தபடியினால் இயேசுவுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது என்று. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் தேவன் எங்களுக்காக மரித்தார். நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, குமாரனுடைய மரணத்தினாலே எங்களை அவருக்குள்ளே ஒப்புரவாக்கினார். அவருடைய ஜீவனாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி, ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, இதிலே அவர் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை அறியாத போது, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாய் பாவிகளாய் இருந்தபோது, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தபோது அவர் எங்களுக்காக அவர் மரித்தார். அவர் எங்களுக்காக மரித்து அவர் எங்களை கடவுளோடு ஒப்புரவாக்குகிறதற்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாகிறோம். அப்படி நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாக்கப்படுகிறபடியினால் அவருடைய ஜீவனாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிப்பதற்கு
ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஒரு மனுஷன் ரட்சிப்பதை அடைவதற்கு கிறிஸ்துவினாலே ஜீவனாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த கிறிஸ்துவினாலே அவன் ஜீவனாக்கப்பட வேண்டுமானால் அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவை தேடினால் அவரை கண்டடைவான். கிறிஸ்துவை தேடாதவன் கிறிஸ்துவை கண்டடைய மாட்டான். அது உலகத்திலே எதுவானாலும், பொருளை தேடினால் பொருளை கண்டடைவான், பெருமைகளை தேடுகிறவன் பெருமைகளை கண்டடைவான். எவைகளை எவரவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவைகளை பெற்றுக்கொள்வார்கள். அவைகளை சிலர் விட்டுவிட விரும்புவார்கள். சிலவைகள் விட்டுவிட வேண்டியவைகள் இருக்கும், நாங்கள் விட்டுவிட விரும்ப மாட்டோம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை தேடுவானானால் அவனுக்குள்ளே கிறிஸ்துவானவர் வரும்போது அவனுக்குரியவைகள் எல்லாம் அவரை விட்டு போக வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிள்ளை கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நாங்கள் எங்களை கிறிஸ்துவனிடத்திலே நாங்கள் விட்டு கொடுக்கும் போது எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகின்றது. ஒருவன் தேவனிடத்திலே விசுவாசமாயிருந்தால், ஒருவன் கிறிஸ்துவை நேசிக்கிறவனாயிருந்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பானானால் அவன் தேவனாலே காக்கப்படுகிறான், தேவனாலே மீட்கப்படுகிறான். இதுதான் இதிலே இருக்கிற விஷயம். கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், அவரே கர்த்தராய் இருக்கிறார். ஒருவன் அவரிடத்தில் அன்பு கூறும் போது, ஒருவன் அவரை நேசிக்கும் போது அவனை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய கிறிஸ்து நேசிக்கிறார். அப்படி அவர் நேசிக்கிறதினாலே அவர் அவனை காத்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறபடியினால் நான் உன்னுடனே கூட வந்து வாசம் பண்ணுகிறேன். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறபடியினால் நான் உன்னிடத்திலே அன்பா இருக்கிறேன். நீ என் கற்பனைகளை கை கொண்டபடியினால் இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லி, அப்பொழுது தேவன் அவரிலே அன்பாயிருக்கிற நம்மளுக்கு சகலவற்றையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த பூமியிலே நாங்கள் விரும்புகிற எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் காணப்படுகிற சகலவற்றையும் நாங்கள் அவருக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் நிலையற்ற காரியங்களை நாங்கள் அவருக்குள்ளே தேடுவோமானால் சில வேளைகளில் நாங்கள் அவரை விட்டு தூர போய்விடுவோம். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை தேடும்போது அவர் எங்களுக்கு சகல விடுதலைகளையும் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னை நீர் அறிவீர், என்னை உம்மிடத்திலே தருகிறேன், நீர் எனக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். நானும் ஆண்டவரை கேட்ட ஒரே விஷயம் அதுதான். நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போனேன். 9 வருஷமாய் நான் நாஸ்திகனாய் வாழ்ந்தேன். கடவுள் இல்லை என்று சொல்லி நான் வாழ்ந்தேன் 9 வருஷம் இந்த லண்டன் தேசத்திலே. நான் போய் கேட்ட ஒரே நாள், ஒரே அந்த ஃபர்ஸ்ட் சண்டே நான் சொன்னது, இந்த பூமியில கடவுள் இல்லை. ஏனென்றால் கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்காது என்று சொல்லி. இருந்தால் சிறு வயது முதல் நான் அப்படி வாழ்ந்தேன். எனக்கு என்னுடைய தந்தை சொல்லி தந்ததெல்லாம் ஒரே விஷயம்தான், நீ ஒரு காசு நடுரோட்ல இருந்து எடுத்தா கூட அதை வீட்டுக்கு கொண்டுடக்கூடாது, நீ கொண்டை கோயில் உண்டியல்ல போட வேண்டும் என்று சொல்லி. உப்புட்டவரை உள்ளளவனினை இன்னார் செய்தாரை ஓர்த்தளவன், இப்படியாய் நான் வளர்க்கப்பட்டவன். ஆனால் கடவுள் இருந்தால் நான் இன்றைக்கு மரணத்தை தேடி சாக என்று நான் ஏன் போய் நிற்கிறேன் என்று சொல்லி. கடவுள் இந்த பூமியில இல்லை. கடவுள் ஒன்று இருந்தால் அவருக்கு ஒரு பிரசன்னம் இருக்கும். அவர் அந்த பிரசன்னத்தை தந்து எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தட்டும். அப்பொழுது நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
இல்லை என்றால் அந்த கல்லோடு மண்ணோடு நீர் ஒன்றுதான் என்று சொல்லி என்று நான் சொன்னேன். அந்த நிமிஷம் அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பினது, அவருடைய ஒளி என்னை நிரப்பினது. அந்த நிமிஷத்தில் இருந்து நான் விடுதலையானவன். அதனாலே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன் ஃப்ரெண்ட்ஸா, யாராவது எல்லாருக்கும் சொல்லுவது நான் ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் கிறிஸ்துவை சுயநலமற்றவர்களாய் உண்மையாய் நீங்கள் தேடுவீர்களானால் கிறிஸ்துவை கண்டடைவீர்கள். கிறிஸ்தவத்தை மதத்தாய் நான் சொல்ல வரவில்லை, மத மார்க்கமாய் சொல்ல வரவில்லை. அவரை கடவுள் என்றும் அவரை அறிவதை நித்திய ஜீவன் என்றும் சொல்லுகிறது. நாங்கள் யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே அறிய வாசிக்கலாம். பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிவதை நித்திய ஜீவன் என்று சொல்லி, நித்திய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவை தேட வேண்டும். நேற்றைய தினத்திலும் சனிக்கிழமை கவுண்டரிக்கு போன போது, எவ்ரி சாட்டர்டே நான் போன போது ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், ஏன் நான் மனம் திரும்ப வேண்டும்? வெள்ளக்காரன், ஏன் நான் மனம் திரும்ப வேண்டும்? நாம் மனம் திரும்பாவிட்டால் நரகமா என்று கேட்டார். அவர் அறிந்தவர் தான், வெள்ளைக்காரன் தான், கிறிஸ்டியன் தான், கேத்தலிக் தான். அவர் கேட்கிறார், நான் மனம் திரும்ப வேண்டியதின் அவசியம் என்ன? மனம் திரும்பாவிட்டால் நரகம் என்றால் நான் என்ன செய்வது? எனக்கு மனம் திரும்ப முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன் என்று, அதாவது நான் ஒரு சிறைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லி, நீ மனம் திரும்ப விரும்பினால் நீ முழங்கால் படியிலே, மனம் திரும்பவில்லை என்றால் நீ போயிடலாம் என்று. ஆனால் அவனுக்கு மனம் திரும்ப விருப்பம். ஆனால் மனம் திரும்பினால் தன்னுடைய இந்த வாழ்வை வாழ முடியாது என்று அவைகளை விட்டுவிட மனதில்லாதவனாய் அவன் திரும்பி போறான். அவன் சொல்லிட்டு போறான், எனக்கு இன்னொருத்தரோட பேசப்பட்ட அவங்க என்ன கொண்டு வந்தபடியாக காய்ச்சிட்டு சொல்லிட்டு போறான், யூ ஆர் சோ நைஸ், எனக்கு நான் பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு இவைகளை விட முடியாம இருக்கு என்று சொல்லி, அப்ப அவனுக்கு மனம் திரும்புவதற்கு விருப்பம் இருக்கிறது, கிறிஸ்துவை தேட ஆசையாக இருக்கிறான். ஆனால் அவன் கையில் இருக்கிற பியர், உலகத்திலே இருக்கிற காரியம், அவைகளை விட்டுவிட விருப்பமில்லாதவனாக இருக்கிறான். ஆனால் அதை அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரிகிறது, நான் இதோ அப்படி இருப்பேன், நான் மரித்தால் நரகம் போய் விடுவேன் என்று சொல்லி. அப்பொழுது மரித்தால் நரகம் போவேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் சொன்னவன் அவனுக்கு ஆனால் மனம் திரும்ப விருப்பமில்லாதவனாக இருக்கிறான். மனம் திரும்ப விருப்பமில்லாதவன் மனம் திரும்ப மாட்டான். மனம் திரும்புகிறவன் மனம் திரும்புவான், தேவனை அறிந்து கொள்ள விரும்புவான். தேவன் ஒருவனை அவனிடத்தில் இழுத்துக் கொண்டால் அவன் தேவனிடத்தில் வருவான். தேவனிடத்தில் வர விருப்பமாய் இருக்கிறவனை தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. இதோடு கூட நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் உண்மையாய் வர விரும்பினால் அவர் தன்னை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவார்கள், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவை அறிந்ததில்லை, வெளிப்படுத்தினதில்லை என்று. அப்படியானால் தேடுவதில் ஒரு குறைவுண்டு. ஏனென்றால் கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே விதமாகவே இருக்கிறார். பிதாவே, இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மையும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். தேவரே, உம்மை தேடுகிற யாவரையும் நீர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. உண்மையாய் தேட கிருபையை விடுதலையை நீங்க கட்டளையிடும்படியாக சொல்லுகிறேன். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக தேவரை நீர் ஒப்புரவாக்கும்படியாக சொல்லுகிறேன். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தை சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமென்.